இல்ல மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க வேற ஜென்சி சூப்பர் ஸ்டார் தான் வரும். இல்ல கம்பல்சரி ஜென்சிக்கு தான் பிடிக்கும். ஃபேமிலி வைஸ் வந்து அவ்வளவு இருக்கா. இல்ல போர் அடிக்காம போகுது. ஜென்சிக்கான படம் பெரியவங்களுக்கு பிடிக்குமா தெரியாது. லைட்டா லாக். இந்த படமும் 100 கோடி அடிக்கும். அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. போர் அடிக்காம தான் போச்சு. பட் ஸ்டோரி கொண்டு போனது வந்து இன்ட்ரெஸ்டா இல்ல. லவ் டுடே, டிராகன் அந்த ரேஞ்ச் விட இது ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் வந்து டாப் லான்ச். அதெல்லாம் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஹவர்ஸ்மே சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அவ்வளவு ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கு, ரொம்ப சூப்பராவும் இருக்கு. புடிச்சாரு, பல்சே புடிச்சாரு. சூப்பர் ஸ்டார் தான். எல்லைக்கு சூப்பரா இருக்கு. பிஆருக்கு பிஆரே தேவையில்லை. நோ சூப்பரா இருக்குண்ணா. போர் எல்லாம் அடிக்கவே இல்லைண்ணா. காமெடி லவ் எல்லாமே இருக்குண்ணா. சாங் எல்லாம் பயங்கரமா இருக்குண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா வந்து ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த கொஞ்சம் புரியல ஒண்ணு. போக 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 படம் சூட பிடிச்சி பயங்கரமா எல்லாமே நல்லா தான் இருந்தது. செம்மையா இருந்ததுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. மியூசிக் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஹீரோவே அனிருத் தான். எஸ்ஜே சூர்யா எல்லாருக்குமே கரெக்டான ரோல் கொடுத்திருக்காங்க. எதுவும் வேஸ்டா இல்லாம எல்லாருமே கரெக்டான ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. 2040ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மாதிரியே இருக்குது படம். ரொம்ப சூப்பரா பண்ணி. இல்ல போர் அடிக்காம போகுது. ஜென்சிக்கான படம் பெரியவங்களுக்கு பிடிக்குமா தெரியாது. மத்தபடி எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். படத்தோட ஹீரோவே அனிருத் தான். விக்னேஷ் சிவனுக்கு பெரிய கம்பேக்கா இருக்கு. இது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கு, ரொம்ப சூப்பராவும் இருக்கு. எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா ஜென்சிக்கு ரொம்ப பிடிக்கும் படம். எல்லைக்கு சூப்பரா இருக்கு. பிஆருக்கு பிஆரே தேவையில்லை. சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்னாலே பிஆர் தான். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது நல்லாவே இருந்தது படம். நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காம. லைக் இந்த ஜெனரேஷனுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்றவங்க இது நல்லா இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியா பத்தி அனிருத் ஆக்சுவலி அனிருத் தான் சேவ் பண்ணிட்டாரு. ஆமா லைட்டா லாக். அதுக்கப்புறம் போக போக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருக்கு. எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. வர வர படம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும். இருக்கிற வரையும் நல்லா இருக்கும். அந்த படத்துல மாதிரி தான். அது கொஞ்ச நாளைக்கு ஓகேவா இருக்கும். போக போக வந்து நல்லா நல்லா இருக்கும். யூஸ் பண்ண நல்லா இருக்கும். அவங்க தப்பு பண்றாங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பட் அத கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவா இருந்தா நல்லா இருக்கும். பட் நெகட்டிவா இருக்குதா. பட் பாசிட்டிவா நம்ம யூஸ் பண்றத பொறுத்தா இருக்கு. அவ்வளவு மோசம் ஆவடாலாம் இல்ல எல்லாமே செம்ம ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம்ல இருந்து இப்போ வரையும் எல்லாமே நல்லா தான். போரிங் எல்லாம் எதுவும் சாங் எல்லாமே சூப்பரா இருக்கு. லவ் வந்து லைஃப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட்றது வந்து ஒரு படம் சொல்லுங்க. நான் பை த வே பிரதீப் நாங்க வந்து சூப்பரா நடிச்சாருண்ணா. படம் வந்து வேற லெவல்ல இருக்குண்ணா. எடுத்து டைரக்டரும் சூப்பரா எடுத்திருக்காருண்ணா. நோ சூப்பரா இருக்குண்ணா. போர் எல்லாம் அடிக்கவே இல்லைண்ணா. காமெடி லவ் எல்லாமே இருக்குண்ணா. சாங் எல்லாம் பயங்கரமா இருக்குண்ணா. ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லவ் லேகே ஆகலண்ணா. சூப்பரா இருக்குண்ணா படம். லவ்ன்றது வந்து ஒருத்தவங்க நம்புறது தானா, நம்ம ட்ரெஸ் பண்றது தானா. அது ஆப் குறிக்குமா மத்தவங்க குறிப்பாங்களா தெரியாது. நமக்கு தான் மத்தவங்களை பத்தி தெரியுமே. நம்ம எந்த அளவு லவ் பண்றோன்றது நமக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சா போதும். நம்ம எந்த அளவு லவ் பண்றோன்றது. மத்தபடி இந்த ஆப் குறிக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா தானா. நமக்கு நம்மளை பத்தி தானே தெரியும். நம்ம எந்த அளவுக்கு அவங்களை லவ் பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு அவங்கள்ட்ட அந்த லவ் காட்டினா மட்டும் போதும்னா. டியூடுக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து கொடுக்குதுண்ணா பிரதீப்புக்கு வந்து. ஏன்னா ஒரு லவ் வந்து அழகான விஷயமா காமிக்கிறாங்க. லவ் என்னதான் நம்மள லைஃப்ல வந்து ஒரு பார்ட்டா காட்டுது இந்த படம். வந்து கண்டிப்பா பாக்கலாம். இந்த வருஷம் இந்த ஜென்சிக்கா உண்டான படம் தான் இது. லவ் இனிமே மாறாது. 2 பேரும் உண்மையா லவ் பண்ணோம்னா அந்த லவ் இனிமே சேர்த்து வைக்க சொல்றதா கதை. அது உண்மையா இருக்கணும் தான் சொல்றதா ஒரே ஒரு ஒன்லைன். அது வந்து ஏன்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. 2040 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதுதான் கதைங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா வந்து ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த கொஞ்சம் புரியல ஒண்ணு. போக 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 படம் சூட பிடிச்சி பயங்கரமா எல்லாமே நல்லா தான் இருந்தது. செம்மையா இருந்ததுங்க. கண்டிப்பா அந்த ரியல் லைஃப்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாம் உண்மையா இருப்பாங்க. ஆனா அதுல வந்து ஆட்டை வந்து தீர்மானிக்காது. அதையும் மீறி உண்மையா இருக்கிறவங்க இருக்காங்க. அதை தப்பா காமிச்சிருந்தா என்ன, அது வந்து ஒரு காமெடியா காமிச்சிருக்காங்க. அதுதான் விஷயமே. ஜென்சிக்கான உண்டான படம் பிளஸ் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். லவ் வந்து உண்மையாவா அந்த லவ் பண்றவங்க வந்து பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படத்தை தான். ஒரு வரிசையில இது வந்து ஒரு டிஃபரெண்டான ஜோனர்ல நடிச்சிருக்காரு. இதுல வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அகைன் வந்து இந்த படமும் 100 கோடி அடிக்கும். அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் வளர்ச்சியை தடுக்க முடியாது போல இருக்கு. இது வேற லெவலில் போக போறாரு. கன்ஃபார்ம் புடிச்சாரு, பல்சே புடிச்சாரு. சூப்பர் ஸ்டார் தான். ஜென்சி சூப்பர் ஸ்டார் தான் அவர் கண்டிப்பா. ஏன்னா வந்து தலைவரோட சிக்னேச்சர் தான் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. ரஜினிகாந்த் சார் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. புடிச்சாரு எல்லாரும் புடிச்சாரு. நம்ம சந்தோஷமா இருக்கு. வரணும் இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டே இருக்கணும்ல. அப்பதான் நம்மளும் என்டர்டைன்மெண்ட் பண்றது ஒரு ஹீரோ இருப்போம்ல. நல்ல விஷயம் தான். சீமான் அண்ணா வந்து அவரோட ஆக்ஷன்ஸ் அவர் நடிப்பு வந்து மெச்சூர்டா நடிச்சிருக்காரு. அண்ணா வந்து அவரோட ஸ்டைல்ல ஆர்கானிக்கா சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாமே மொபைல் போன்ல முழுங்கிருக்கோம் சொல்லிட்டு அது ஒரு விதமான ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் உண்மைதான். உண்மை எல்லாருமே முடங்கி கிடைக்காம வேலையை பார்க்கணும், நிறைய விஷயம் பண்ணணும், அதெல்லாம் பார்க்க வேண்டியது அது சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். போர் அடிக்காம தான் போச்சு. பட் ஸ்டோரி கொண்டு போனது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இல்ல. நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிற போது அந்த கதையை வந்து எப்படி சொல்றது நடக்காத மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆப் மூலமா வந்து அவ்வளவு டீப்பா யாரும் எதுவும் பண்ண போறது கிடையாது. 40 நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தான். பட் ஸ்டோரி கொண்டு போனது வந்து எங்களுக்கு அவ்வளவு இல்லை. என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஆக்டிங் வைஸ் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு.
அதெல்லாம் கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் கம்மி தான். அதெல்லாம் வந்து டாப் லான்ச் அந்த படம் அதெல்லாம் அதுக்கு ஈக்குவலா இல்லைன்னா அதை விட ஒரு படி கம்மியா இருக்கும். ஒர்க் ஆகாதுங்க, அவ்வளவுதான். யாரு ஆப் ஃபுல்லா யாரு டிபெண்ட் பண்ணி இருக்க போறா? நீங்க இந்த படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லா ரொம்ப ஆப் வைஸா போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எப்பயுமே நடக்காது. லாஜிக்கா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி. இல்ல கம்பல்சரி ஜென்சிக்கு தான் பிடிக்கும். ஃபேமிலி வைஸ் வந்து அவ்வளவு இருக்கா. சிரிக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட் சாங்ஸ்க்கு வேணா பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும் தவிர மற்றபடி இந்த யூத் ஜெனரேஷனுக்கு தான் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி பாக்குற மாதிரி. என்டர்டைன்மெண்ட் கம்மி தான். லவ் டுடே, டிராகன் அந்த ரேஞ்ச் விட இது ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஹவர்ஸ்மே சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஆனா ஆக்டிங் வைஸ் எல்லாரும் அவங்களோட பார்ட் வந்து பெட்டரா தான் பண்ணியிருக்காங்க.